இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாவக்காய் வறுவல் செய்ய போகிறோம். ஆல்ரெடி செஞ்சாச்சுங்க. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் பொடி பொடி அரைச்சிக்கோங்க. 4 பாவக்காய் கொடியில் வந்து பாவக்காய் நான் பிடுங்கி எடுத்துக்கிறேன். வீட்லேயே கொடியில் வந்து பாவக்காய் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருப்பேங்க. பாவக்காய் கொடி அதுலேருந்து 4 பாவக்காய் நல்லா பிடுங்கி நல்லா பொடி பொடியாக ரவுண்ட் அரைஞ்சிட்டேன். விதையோடவே அரைஞ்சிட்டேன். ஏன்னா அது வந்து நாட்டு பாவக்காய், அவ்வளோக்கா விதை அதிகமாக இல்லை. நல்லா வந்து பொடி பொடியாக அரைஞ்சி நிறைய எண்ணெயிலே நல்லா வணக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கி சாத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கசப்பும் உடம்புக்கு நல்லது தான். வயிற்று புண்ணு ஆற்றுறது, அல்சருக்கு எல்லாத்துக்குமே இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாவக்காய் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காய வச்சு பாவக்காயை நல்லா அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டு 4 பெரிய வெங்காயத்தை அரைச்சி போட்டு எண்ணெயில் பொரிச்ச பாவக்காய் போட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா பாவக்காய் கசப்பு வந்து அதிகமாக இருக்காது. இது மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாவக்காய் வறுவல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெண்டங்காய் புளிக்குழம்பு செஞ்சுக்கிறேன். அது எப்படி அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 பெரிய வெங்காயம், இன்னும் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, பழுத்த தக்காளி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு பாவக்காய் எடுத்து அதையும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா அரை வாய்க்காடு வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு வதக்கி தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற்றிக்கோங்க. காய் முங்குற அளவுக்கு புளி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த புளியிலேயே காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான், புளிக்குழம்பு ரெடி. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அதிகமாக கொதிக்க விடாதீங்க. 2 கொதியில் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி புளியிலேயே காய் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக வந்து வெந்துடும். இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வெண்டைக்காய் அப்படியே பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 பெரிய வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி, பழுத்த தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கினதுக்கப்புறம் தேவையான வெண்டங்காய் எடுத்து அது எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி கூட வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுலேயே அரை வேக்காடு காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து ஃபினிஷிங் டச் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றி 2 கொதி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா வெண்டங்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்கள் புளிக்கு பதிலாக வெறும் தக்காளி கூட அரைச்சி ஊற்றலாம். அவ்வளோதாங்க. சேம் இன்க்ரீடியன்ட். புளிக்கு பதிலாக நீங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றி கூட கொதிக்க வைக்கலாம். சேம் தேங்காயை அரைச்சி ஊற்றி ஃபினிஷிங் டச் கொடுத்திங்கன்னா வெண்டங்காய் புளிக்குழம்பு வித்தவுட் புளி, வித் புளி. நீங்கள் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதுங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சைடு வெண்டங்காய் புளிக்குழம்பு ரெடி. அதேமாதிரி இங்கே பாவக்காய் வறுவல் ரெடி. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெரி வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.